அடிக்கு பயப்படாதவங்க கூட இடிக்கு பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இடி ஒரு பாரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. இலங்கையில ஒரு வருடத்துக்கு ஏறத்தாழ 100 பேர் மின்னலால உயிரிழக்கிறாங்க. 500 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைகிறாங்க. இவ்வாறான மின்னல் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நம்ம பாதுகாப்பு பெறுறதுக்கு நம்ம மின்னல் தொடர்பாக தெளிவாக விளக்கத்தை பெற்றுக்கொள்றது அவசியம். இப்ப இந்த மின்னல் தோன்றது பெரும்பாலும் மார்ச், ஏப்ரல், அக்டோபர், நவம்பர் போன்ற பருவக்காற்று காலப்பகுதியில தான். இந்த பருவக்காற்று காலப்பகுதியில தான் இந்த பருவக்காற்று மழை தோன்றுறது. அவ்வாறு பருவக்காற்று மழை தோன்றும் காலப்பகுதியில புவிக்கு அண்மையில உள்ள வளிமண்டலத்தின் வெப்பநிலை உயர்வாக காணப்படும். இதனால அந்த வளி மேலிருந்து முகில்களாக தோன்றும். அதனால அந்த முகில்கள் திரட்சியடையும். அது திரள் மலை முகில் அழைக்கப்படுது. இந்த முகில் மூலமாகத்தான் பொதுவாக மின்னல் ஏற்படுது. மின்னல் தோன்றும் முறைன்னு பார்க்கிறப்ப பனி பழங்குகள் மற்றும் நீர்த்துளிகள் என்பன உரசப்படும் போது அங்க ஒரு நிலை மின்னேற்றம் தோற்றம்பெறுது. இந்த நிலை மின்னேற்றம் தொடர்பாக நம்ம ஏற்கனவே கற்றிருக்கலாம். சரியா? இந்த நிலை மின்னேற்றங்கள் நேர்மறை அப்படின்னு 2ஆக வைக்கப்படுது. மழை மேகங்களின் மேற்பகுதியில நேரேற்றங்களும் கீழ்பகுதியில மறையேற்றங்களும் சேருது. மேகத்தில் காணப்படும் வழி மின் காவலியான வழியாக காணப்படும். இதனால வழியினூடாக மிக சுலபமா மின் ஏற்றங்கள் கடத்தப்படாது. அதனால மேகத்தின் மேல் கீழ்பகுதிகளில் காணப்படும் அதிகளவு ஏற்றங்கள் ஒன்று சேரும் மேகத்தின் உள்ளேயே. இவ்வாறு அதிகளவான ஏற்றங்கள் மேகத்தின் உள்ளேயே ஒன்று திரளும் போது வழியினூடாக கடத்தப்படும் நிலை உருவாகுது. அதாவது மிக பெரிய ஒரு மின்னேற்றம் உருவாகுது. இதனால தான் மின்னல் ஏற்படுது. இந்த மின்னலை நம்ம 3ஆக இருக்கிறோம். முகில் மின்னல், மின்னிறக்க மின்னல், புவி மின்னல். நம்ம மேல அடிக்கிற மின்னல் புவி மின்னல். அதாவது மேல இருந்து புவிக்கு தாக்குற மின்னலத்தான் நம்ம அதிகமா என்ன செய்வோம்னா பாதிப்புக்கு ஏற்படுது. சரியா? இந்த ஒளி அதாவது வெளிச்சத்தின் வேகம் 3×10⁸ மீட்டர்/-1. அதே மாதிரி ஒளியின் வேகம் அதாவது சத்தத்தின் வேகம் 330 மீட்டர்/-1. இதனால இந்த சத்தத்தின் வேகத்தை விட வெளிச்சத்தின் வேகம் அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த இடி வாரத்துக்கு முன்னுக்கு நமக்கு என்ன வந்துடும், மின்னல் விளங்கிடும். சரியோ? அப்ப இந்த மின்னல் பொறி அப்படிங்கிறவங்க நம்ம தயாரிச்சு நம்ம வீட்டு மேல வைக்கலாம். அவ்வாறு வைக்கிறப்ப நம்ம மின்னல் தாக்கத்தை குறைச்சிக்கிறோம். அதே மிகப்பெரிய மின்னல்கள் நம்ம தாக்கத்தை குறைக்கணும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்டா, உணர்கொம்பு, அதாவது மின்னல் ஏற்படும் போது அந்த மின்னலை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய உணர்கொம்பை நம்ம வீட்டின் கூரைக்கு மேல வச்சுக்கொள்ளலாம். இதனால நம்ம பாதிப்புல இருந்து முற்றிலுமா இலவசமா செல்லலாம். சரியா? மின்னல்ல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் மிக சிறந்த இடம் கண்ணாடிகள் மூடப்பட்ட வாகனத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த உலோக பாகங்களுடன் தொடுகளை இருத்தல் கூடாது. மின்னலால தாக்கப்பட்ட ஒருவரை தொடுவதன் மூலம் உங்களுக்கு எந்த ஆபத்து ஏற்படாது. இதேபடி நீங்களும் நல்லபடியா மின்னலிருந்து பாதுகாப்பு பெறணும். நான் உங்கள் சஸ்பியா சுராமா.